ஓகே, மக்கள் கணிச்ச ஒரு மிக முக்கியமான ஒரு கணிப்பை பார்க்க போறோம். அதாவது சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், இந்தியா, ஜிம்பாப்வே, இதுல யார் செமிஃபைனலுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு சோசியல் மீடியால கேட்ட அந்த இதுக்கு ஒவ்வொரு டீம் பை டீமா எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற கார்டை இப்ப நம்ம பிளே பண்ண போறாங்க டைரக்டர். அந்த கார்டுல நீங்க பாருங்களேன். அதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, வெஸ்ட் இண்டீஸ்க்கு தான் 90% பேர் ஓட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 90% செமிஃபைனலுக்கு போறதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா விட வெஸ்ட் இண்டீஸ்க்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்கு. நேத்து மேட்ச் முடிஞ்ச பிறகு எடுத்த இது ஒரு கணிப்பு. 75% பேர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுல ரொம்ப மோசமான விஷயம், 20% தான் இந்தியாவுக்கு வாய்ப்பு. அதுலயும் 10% ஜிம்பாப்வே கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த 10 சேர்த்து இந்தியாவுக்கு கொடுத்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஸோ அகிலன், இந்த கார்டை பொறுத்தவரையும் இந்த 2 டீம் அதுதான் நம்ம பார்க்க முடியுது. சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் இவங்க டைரக்டா செமிஃபைனலுக்கு போறதுக்கான அதிகமான வாய்ப்பு தான் இருக்கு. ஸோ இந்த கணிப்பு படி என்ன ஏதாவது மேஜிக் நடக்குமா? மேஜிக் இந்தியா அணி பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்திய வீரர்கள் அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் கிட்ட இருக்கிற தன்னால முடியும், அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், திலக் வர்மாவா இருக்கட்டும், எல்லாருமே தன்னால முடியும், என்னால் ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிக்க முடியும், நானும் ஒரு சேவாக் தான் நினைச்சிட்டு பேசுறாங்க. ஸோ அந்த ஒரு நினைப்பை மாத்தினாலே நம்ம டீம் பேட்டிங் ஆர்டர்ல கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ஏன்னா இதுக்கு இந்த வேர்ல்டு கப் ஃபைனல், வேர்ல்டு கப்ல தான் இந்த ஒரு போராட்டம் நடக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம நடந்த T20 அந்த மாதிரியான இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் போயிருந்தாங்க. யாரோ ஒருத்தர் அவுட் ஆனாலும் செகண்ட் தேர்ட்ல வரவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ ஒருத்தர் அவுட் ஆனால் நானும் பின்னாடியே வரேன்ற மாதிரி எல்லாருமே லைனாக போடுறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. இப்போ இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கதா சொல்றாங்க. ஏன்னா அது நேத்தோட போட்டியோட தாக்கமாக இருக்கும். ஸோ நேற்று அவங்க கிட்டத்தட்ட 107 ரன்ல ஜெயிச்சதுனால இந்த ஒரு பெரிய மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரெண்டாவது சவுத் ஆப்பிரிக்கா, ஏற்கனவே சவுத் ஆப்பிரிக்கா பற்றி நம்ம சொல்ல வேணாம். வேர்ல்டு கப்னாலே அவங்களுக்கு அந்த செமிஃபைனல்னாலே அவங்களுக்கு ஒரு ஃபீவர் தான். எப்பவுமே அவங்க ஃபைனல் போகிறது பெரிய விஷயம். ரெண்டாவது செமிஃபைனலில் அவங்களாவே தன்னை தோக்கடிச்சுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ராசி இருக்கு. ரெண்டாவது இந்தியாவுக்கு 20% தான் சான்சஸ் இருக்குன்றது கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமான செய்தி. இருந்தாலும் நாளன்னைக்கு நடக்கிற ஜிம்பாப்வே போட்டியில நல்ல ஸ்கோர், நல்ல ஹை ஸ்கோர், ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டு ஒரு 200+ அடிச்சு ஜிம்பாப்வே ஒரு 100 ஒரு 120க்குள்ள ஆஃப் பண்ணா இந்தியாவுக்கு அபாரமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நெட் ரன் ரேட் வச்சு தான் நம்ம முன்னாடி போக முடியும். ஏன்னா ஆல்ரெடி சவுத் ஆப்பிரிக்கா இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே அவங்க போயிடுவாங்க. ஆனா இதுல ரொம்ப பாவப்பட்ட நிலைமையில இருக்கிறது இந்தியாவும் ஜிம்பாப்வே தான். ஸோ இந்தியா நல்ல ரன் ரேட்டோட ஜெயிக்கணும், 2 மேட்சையும் ஜெயிக்கணும். கான்சிக்யூட்டிவா ஜெயிச்சாதான் செமிஃபைனல் எந்த டீம் வந்தாலும் சரி அவங்களை எதிர்கொள்ற ஒரு மனதைரியம் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப இவன் ஆடுவாங்களா இல்ல இவன் ஆடுவாங்களா, யாராவது ஒருத்தர் நல்லா பவுலிங் போடுவாங்களான்னு எதிர்பார்த்தே இருக்கும். ஆனா இந்தியன் டீம் அப்படி கிடையாது. 11 பேருமே ஆடுற டீம், 11 பேருமே எப்பவுமே சரி மேட்ச் வின்னரா இருக்கக்கூடிய டீமை திருப்பி அவன் கொண்டு வந்தா மட்டும்தான் செமிஃபைனல் கனவுன்றது இந்தியாவுக்கு எட்டி பார்க்கும்.